கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கட் ஆயிடுச்சு. சுதாகர் அண்ணா வந்து ஒரு புறாவை கொடுமைப்படுத்துகிறாங்க. அடிச்சுக்கிறானுங்க. 2.5 வருஷமாக போட்டிருக்கேன். ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படிங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த வீடியோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோயிலுக்கு போகலாங்கிற பிளானில் தான் இருந்தேன். அது என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிறது பூரா நடக்குமானா நடக்காது. அந்த மாதிரி இப்போ என்னென்னா என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் கொஞ்சம் அடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கைஸ், இந்த கையெல்லாம் இந்த கை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க கைஸ். அதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ கட்டு போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பிளட்டு நிற்கல 2 நாளாக. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போக முடியல. அந்த கோயிலுக்கும் போக முடியல. அங்கே போயிருக்கலாம், பட் இந்த கை வச்சுட்டு நான் விளாகும் பண்ண முடியல. இப்போ ஏதோ கை ஓரளவுக்கு இருக்குங்காட்டி விளாக் பண்ணுறேன். சரி, வீடியோவும் போடலையா பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாகி போச்சு. சரி ஓகே, அந்த வீடியோ போட்டுருவோம். வீடியோஸ் இருக்குது கைஸ், நம்ம எடிட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. அது பிக்சல் இருக்குது. பிக்சல்லேருந்து நம்ம எடிட் பண்ணல, நேரம் கிடைக்கல. சரி ஓகே, நான் அப்புறம் தம்பி கோயிலுக்கு போயிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் போகிற மாதிரி பிளானு. 4 பேரில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி போச்சு. அப்புறம் பின்ன நான் போகலன்னு சொல்லிட்டு அவங்க போகாமல் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டுறேன். ஆக்சுவலாக வீடியோ வந்துடுங்க. கை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறதுனால வீசி வச்சுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, லைட்டாக இந்த விரல் மட்டும் மடக்கினா வலிக்கும். இந்த 2 விரல் மட்டும் மடக்கினா வலிக்கும். இந்த 2 விரல் ஓகே. இந்த 2 விரல நேற்று கம்முனுக்காம பைக் ஓட்டணும். சரி ஓகே கேஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க புறா கூடு, கோழி இதெல்லாம் நிறைய வளர்த்திக்கிட்டு இருக்கோம்ல. புறா கூடில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னமோ இருக்கும். கருணை இருக்கும், ரோமரு, அதுக்கப்புறம் சாதா, ஃபேன்சி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா சாதாவும் ரோமரும் இருக்குது. அப்புறம் கருணாவில் ஒரே ஒரு ஜோடி இருக்கும். கருணா அந்த அளவுக்கு இருக்குது. அது கருணா பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கருணா கிடையாது, அது கிராஸில் வந்தது. நம்ம பார்த்து வாங்கினது கிடையாது. கருணை வாங்கணுன்னா அது 1500 சம்திங், எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, அவ்வளோ ரேட் வரும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபேன்சி ஐட்டம் வந்து காலில் ரெக்க வந்தது மட்டும் இருக்கும். அப்புறம் இன்னும் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி விடணும். வாங்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சாதாவே பார்த்தீங்கன்னா இப்போ 30-40 இருக்குங்க. அதனால் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. இவனுங்களவே மெயின்டைன் பண்ண முடியல, அவனுங்களை வாங்கிட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களை பற்றி சொல்கிறேன். இவனுக்கு பார்த்துட்டு பாருங்க, சரியா? ஏய் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. அது இப்போ தான் நான் கேட்டு திறந்து வச்சேன். அதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அவனுங்களை மாட்டிட்டு இருக்குது. ஏய் வெளியே வா. வர மாதிரி தெரியல. ஏய் ஏய் பயக்கிறதே நம்மளை பார்த்து பயக்கிறதே இல்லை. ஓகே, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்க காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம உள்ளே போனோம்னா இல்லை பறந்து ஓடுவானுங்க. அந்த பக்கம் ஸ்டீரிங் அவனுங்கெல்லாம் வெளியே போட்டோம், சவுண்டு ஓடுவானுங்க. சண்டைகள் சத்திரங்கள் நிறைய இருக்கும். இங்கே ஒரு சிக்கு இருக்கா, நிறைய இருக்கும். போன வாரம் பார்த்ததெல்லாம் பெருசாக வச்சிடலாம். இந்த வாரம் இது ஃபுல்லாக வெளியே முடிக்கிடலாம். நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா சாதா தான் நிறையா இருக்கும், ரோமர் கம்மியாக தான் இருக்கும். டிஸ்கிரிஸ் போடாதீங்க. நம்ம இதில் சும்மா இருக்க பொருளால வெளியே போயிடும். மொட்டில் படுத்துருக்கிறது மட்டும் போகாது. இதுதான் என்னோட லக்கி.
இவன் ஃபஸ்ட்டு இருந்திருக்கான். நான் ஃபஸ்ட்டு கூட்டு இருந்திருக்கேன். சுதாகர் அண்ணா வந்து ஒரு புறாவை கொடுமைப்படுத்துகிறாங்களா? ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவன் நான் கொடுமைப்படுத்துகிறேன்றீங்க. டைஸ் இப்படி தான் பிடிக்கணும் புறாவில். இந்த காலத்தில் இந்த ரக்க இது உண்மையாக பிடிக்கும். ஆக்சுவலாக இதுவும் சாதா தான். கண்ணை பார்த்தா கண்டுபிடிக்கணும் சாதாவாக ரோமரானு. சாதா இதுவும் ஃபஸ்ட்லேருந்து இருக்குது. இதுக்கு ஒரு பேர் போடணும். ஒயிட் சிக்கன் இங்கே இருக்குது, அது ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் போட்டால் தான் வரும். டைமே இல்லை, நம்ம இதை பார்க்குறக்கும் டைம் இல்லை. கீழே 4 சிக்கு இருக்குடா. எங்கே இவன் போட்டு விட்டுலாம். ஆமாண்ணா விட்டுலாமா? யார் ஒயிட்டையா? விட்டுரு திருப்பி பேசி மறந்து போட்டோம். அப்பா காக்காய் பார்க்குறீங்களா? காக்காய் கருங்காய் இந்த எங்கே இருக்குது? திஸ் காக்காய் ரோமர். அது ரோமர். கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லோ இருக்கா, எல்லோ ரெட்டு ரோமரு. ஆரஞ்சுன்னு இருக்கு. சாதாலையும் ஆரஞ்சு இருக்குடா. அது எல்லோ கலரில் இருக்குது. அது மேலே ஒயிட் இருக்குல்ல, ஒயிட் வந்து கருணை. இதெல்லாமே மொத்தம் சிக்கு இவ்வளோ இருக்குது. ஃபுல்லாகவே சேல் போட்டுடலாம். சேலுக்கு கொண்டு கொடுத்துட வேண்டியது. 1 2 3 4 5 6 7 8 இங்கே வருன்னா அப்புறம் இங்கே இது பாக்ஸில் அந்த பக்கம் அந்த சைடு இந்த பாக்ஸ். ஓ இங்கே ஒருத்தனுக்குறான், இங்கே ஒருத்தருக்கான். பிள்ளை இது இன்னும் வளரல. இவன் ஓகே. இப்போ இங்கே ஒருத்தனுக்குறான். குறைஞ்சது ஒன்று ஒரு 4-5 ஜோடி பக்கம் இருக்குடா. எவன்டா? அவனுந்தான். போன வாரம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க. அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. விழுந்துருவான்டா. கொத்து வள மாட்டான். இவங்கெல்லாம் ஜோடியாக கொண்டுக்குவேன். எக்கு வச்சுருப்பாங்க, எக்கு வைக்கல. வச்சு அது பாரு என்னமோ கொண்டு வந்து வச்சிருக்கண்ணா, மண்ணு மாதிரி. கூடு கட்டுண்டாது. கூடு கட்டி பில்லு தான் இந்த மாதிரி பில்லு யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அவங்க ஏரியாவுக்கு போனால் சண்டை போடுவாங்க. அடிச்சுக்கிறானுங்க. அவனோட அவன் ஆளை போய் வர்றான். அப்பா அடங்க மாட்டேங்குது. அடிக்கலாம் தெரியுது. அங்கேயே ஊதி ஊற்றியே எக் வச்சுருக்காங்க கீழே. போன டைம் இங்கே எக் வச்சுதான் இந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த சிக்கு கைஸ். இது வளர்த்துறதுல என்ன பெனிஃபிட்னா, ஒன்றுமே பணம் தேவையில்லை. வெறும் இந்த தீனு மட்டும் போட்டால் போதும். அவன் பாட்டுக்கு வளர்ந்துக்குவாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செட்டப் மட்டும் பண்ணணும். இது மட்டும்தான் காஸ்ட் ஆகும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கால் மாட்டிக்கிறேன். இந்த எங்கே பாரு எக்கு கூட்டை க்ளீன் பண்ணுறோம். அங்கே அந்த சந்திலையும் வச்சுக்கிறாங்கடா. அந்த சந்தில் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸு காட்டுறேன். இது வந்து ஆப்பிள் பாக்ஸு. இது வந்து நார்மலாக செங்கல் ஓடு வச்சு கட்டினது. இதில் எது சேஃப்டி அதிகமாக இருக்குன்னா இதுதான் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ரெடி பக்கம் இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதில் சிக்கு மேலே இருந்து கீழே விழுந்துச்சுன்னா டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் ஆப்பிள் பாக்ஸ் வச்சா சேஃப்டி. ஆனால் இது லைஃப் வராது, அது லைஃப் வரும். அவ்வளோதான் மேட்டர். நான் எவ்வளோ வருஷமான ஒரு 3-4 வருஷமாக வளர்த்திட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இதுண்ணா ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருக்காண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் பாக்ஸோட லைஃப் ஒரு 10 வருஷம் வருமா? வரும். பூரா அங்கே வேறு எத்தனை பேர் கொண்டுக்கிறானுங்க உள்ள. ஒரு இடத்துல குட்டு போட்டுக்கிறானுங்கிற குட்டை அப்படி பயந்துட்டு இருக்கிறானுங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி. கொடுத்துடலாம் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கேட்டு போகலாம். சாயந்தரம் கொடுத்துடலாம். சாயங்காலம் நானும் கோழி கொண்டு போகணும். இருந்தால் வாங்க. இதெல்லாம் தரமான சிக்கு. குறைஞ்சது ஒரு 500 கிராமில் வரும்.
இது கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் போகும். இந்த மாதிரி எல்லோ பொங்கு இருக்குல்ல, இதோ சிக்கு எப்பவும் ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நல்லா ப்ரீட் ஆகும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம வளர்த்தினாலும். இதுபடி ஆனால் ஒரு சிக் ப்ரீட் நல்லா இருக்கும், ஒரு சிக் ப்ரீடாக இருக்காது, அந்த மாதிரியும் இருக்கும். எத்தனைக்கு இது மொத்தம் 4 இன்னும் மாட்டு இருக்கு, 5 இருக்குது. 5 6 7 10 கிட்ட இருக்கு. 10 11 இருக்குது. இது வந்து ஒரு ஆஃப் இருக்கிறாங்க பாதி, பெருசாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 22 22லயே இப்பெல்லாம் பெருசாகிடும். 22 days 23 போது நல்லா பறக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இங்கே ஒன்று இருந்துச்சுல, அங்கே இருக்குது மேலே, இந்த அளவுக்கு ஆயிடும். இதுவும் சிக்கு தான், வயிற்றுல தான் இருக்குது பற்றி சிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே மேலேயும் தென்னை மரம், அந்த அளவுக்கு இது ஹீட் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி புறாக்குள்ளே போகணுன்னா ஹீட் இல்லாத இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஹீட்டே இருக்கக்கூடாது, மேலே மரம் சுற்றி மரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது ஹீட்டுக்கு செட் ஆகாது, சுத்தமாக ஹீட் செட் ஆகாது. இவன் லக்கி, இவன் மேக்ஸிமம் பயக்கவே மாட்டான். அங்கே பாருங்கல்ல, அப்படி லைனாக கோந்துக்குவானுங்க, அந்த இடத்துல கோந்துக்குவானுங்க. இப்போ நம்ம உள்ளே போனங்காட்டி தான் வெளியே வந்துட்டானுங்கன்னா உள்ளே தான் இருந்திருப்பாங்க. சிவன் மட்டும்தான் நம்ம கூட சாப்பிடுவோம். ஏன்னா சின்னதில் எப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து குறைஞ்சது ஒரு 2.5 வருஷம் இருக்கும், 2.5 வருஷமாக போட்டிருக்கேன். இது வந்து கண்டினியூஸாக எக் வச்சு குஞ்சு பொரிச்சிச்சுன்னா அந்த குஞ்சை வந்து, இந்த குஞ்சு இருக்குல்ல, இது குஞ்சு பொரிச்சிச்சுன்னா அதோட தாய் வந்து வேறு முட்டை வைக்கிறதுக்கு போயிடும். அந்த குஞ்சை ரெண்டையும் வந்து இந்த ஆண் பார்த்துக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சுக்கினே இருக்கும். அந்த மாதிரி பேட்ச் இது. அதனால் இது லக்கி, சீக்கிரமாக நல்லா சாப்பிட்டுக்கு நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ல டக்குன்னு. அதனால் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இது பெருசாக கண்டுக்கிறதே இல்லையா, பார்க்குறது இல்லை. அதனால் மேலே மறந்துட்டானுங்க. ஃபர்ஸ்டெல்லாம் அங்கே மேலே கொண்டு விசில் போட்டோம்னு வச்சுக்கோ, இது தரமாக இல்லை இறங்க போனேன். இதெல்லாமே பழக்கமாக போயிடுச்சு. அதெல்லாம் புது புது பேட்ச் இறங்கிடுச்சா, அதனால் நம்மளை யாரும் தெரியுதில்லை. நம்ம அது கூட இருந்தால் தான் நம்மளை யாரும் தெரியும். இதுக்கு மேலே நம்ம அது கூட தான் இருப்போம். தலைவர் கையில் சாப்பிட மாட்டீங்க ரெடி. புறாக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கையில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா, கடலை இந்த மாதிரி அதுக்கு பிடிச்சதா ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் கடலை பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து இதுக்கு கடலை கொடுத்து பழகிட்டேன். அதனால் இவன் பார்த்தீங்கன்னா அந்த கையில் சாப்பிட்றான். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புறாக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். பச்சை பட்டாணி இல்லைனா பச்சை பயிறு, இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்டதெல்லாம் ஒவ்வொன்று பிடிக்கும். மேக்ஸிமம் கடலை தான் பிடிக்கும் புறாக்கு. கொடுத்தீங்கன்னா தரமாக வந்து சாப்பிடும். முதல்ல 4-5 புறா வரும், மொத்தமாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டு போனீங்க கரை சுற்றுதான். இதுதான் ஃபுல் கூடு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி குளிச்சுப்பானுங்க எல்லாம் பண்ணிப்பானுங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்காட்டி அப்படியே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பையன் ஃபோன் பண்ணியிருந்தா, புறாக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 10 வேணுமாம்மா, ஒரு 5 ஜோடி வேணும்னாங்க. அது கரெக்டாக 5 ஜோடி இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரி ஓகே, அதான் கேட்டிருந்தான். நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோன்னா 160 to 170 கொடுக்குறோம். அதே ரேட்டு தான் எல்லா பக்கம், அதுதான். அதை விட ஜாஸ்தியாகவும் கொடுக்குறாங்க. அது எல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா 150 கொடுத்துருவோம் அந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து எல்லாம் அங்கே கொண்டுருக்காங்களா, எங்கெல்லாம் நம்ம இடத்த காலி பண்ணோம்னா மட்டும்தான் இங்கே வருவானுங்க. நம்ம தம்பி தான் இப்போ எடுத்துகிட்டு இருந்தான். என்ன மாதிரி எடுத்து வரலாம், சும்மாவே எடுத்துகிட்டு வைக்கலாம். ஆமாம், இங்கே சும்மா எடுத்துகிட்டு போயிடுவோம். கைஸ் இந்த கை அதான், இந்த கை போயிடுச்சு சோழி முடிச்சு விட்டீங்க. அருமைடா, அதெல்லாம் தம்மனு எடுத்து கொடுத்தாங்க.
இது பெருசாலாம் அடி கொஞ்சம் சொல்லலாம், அந்த மாதிரி தான். பிளட்டு மட்டும் நிற்கலைங்க, 2 நாள் நிற்கல. இன்னைக்கு ஏதோ அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பெயின் இருக்குல்ல, பண்ணோம்னா பெயின் இருக்குது. சன்னமா இந்த மாதிரி மடக்கினா மட்டும் பெயினாக இருக்குது, அது சரியாயிரும். அதான் என்ன பண்ணுறது, வீடியோ போடணும் இல்லைங்க, வீடியோ போடணுன்னு தான் இருந்தேன். ஒரு வாரத்தில் எப்படியும் ஒரு 3 வீடியோஸ் எனக்கு கொடுத்துடணுன்னு தான் நினச்சேன். அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தது. இந்த கையில் அடியாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படியோ 2 வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன். போக முடியல. சரி ஓகே, நடப்பவே நன்மைக்கேன்ட்டு போக வேண்டியதான். அதனால அந்த வீடியோ தான் வரும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதோட உங்களுக்கு நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா இதோட அப்டேட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டே இருப்பேன். வீட்டில் இருப்பேன்னா, வீட்டில் இருந்தேன்னா இதோட அப்டேட்ஸ் எல்லாம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிக்கி இருக்கா, அந்த மாதிரி. இன்னும் நான் எவ்வளோ புறா இருக்குன்னே கவுண்ட் பண்ணலைங்க, குறைஞ்சது அது இருக்குது கஜன்னு. எவ்வளோடா இருக்கும், ஒரு 30 இருக்குமா, மேக்ஸிமம் 30 இருக்கும். அதாங்க ஒரு 30 இருக்கும், 30 இருப்பாங்க, 30 இருக்கும். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கோழிகள் இருக்கும். கோழி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டுக்கோழி தான். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தெரியும், ஆக்சுவலாக பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சேவல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விற்றுட்டு இருந்தேன். அது அந்த சுதாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சேவல் ரெடி பண்ணுறது, சண்டை சேவலெல்லாம் ரெடி பண்ணி விற்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படி விட்டாச்சு. அப்புறம் அந்த கட்டி சேவல் கட்டி வச்சது கூட கிடக்கும், தொடுறதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப உடஞ்சி போய். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் தான் கட்டி வச்சுருப்பேன் லைனாக. அதெல்லாம் அவ்வளோதான், 3 கட்டி வச்சுருப்பேன். அப்புறம் ஃபுல்லாக அதில் கட்டியிருப்பேன். கட்டி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 6 சேவல் 7 சேவல் கட்டி வச்சுருப்பேன் வீட்டில் கன்ஃபார்ம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விற்றாச்சு. விற்றுட்டு என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் தப்பான செயல்கள்ங்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து வர அமௌண்ட் எவ்வளோன்னுலாம் தெரியாது யாருக்கும். குப்பு மாதிரி காசு வரும். பட் அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ண முடியும், விட்டாச்சுன்னு இல்லை. அப்பப்போ ஒவ்வொரு சேவல் ரெடி பண்ணி விற்பேன். இன்னும் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கானே, ஒன்று பெருசாக இருக்கும். அது மட்டும் ரெடி பண்ணி அப்பயே கொடுத்துறது தான், கட்டி வைக்கிறது பழக்கமே இல்லை. ரைசிங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை மரத்தில் கொண்டுக்குவானுங்க. தென்னை மரத்தில் வந்து கொண்டு இருந்தாலும் இது பண்ணிட்டுருப்பாங்க. வீட்டை சுற்றியுமே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ ஒன்று பறக்கும், பறந்துக்கிட்டே இருப்பாங்க. காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகலாம் இந்த புறாலாம் வளர்த்தல. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, புறாலாம் வளர்த்தணுங்கிறது. அதனால தான் வளர்த்துனது. அதுக்கப்புறம் அது அப்படியே பிஸ்னஸாக மாறிடுச்சு. பிஸ்னஸ்னால் பெருசெல்லாம் இல்லை, அப்பப்போ கொடுப்பாங்க பெட்ரோல் செலவுக்கு. பெட்ரோல் அடிக்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு தான் கொடுப்பாங்க. இவனுங்க அப்புறம் கோழி சேவல் இந்த மாதிரி தான் அப்படியே கண்டினியூஸாக போடுவாங்க. ஆனால் திடீர்னு தான் வரும். இப்போ நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 சிக்கு இருக்கா, அந்த சிக்கு விற்றுட்டோம்னா ஒரு அப்படியே அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் திடீர்னு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கிடைக்காது, ஆனால் கிடச்சின்னா பெருசாக கிடைக்கும். அந்த மாதிரி. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோஸில் புறா பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அதில், அதனால் தெரியும். ஆனால் என்ன தான் நம்ம வளர்த்துனாலும் ரேஸ் போகணுன்னு ஆசை. பட் ரேஸ் பற்றி கேட்பீங்க, பையன் ரேஸ் போகலாம்லப்பா அப்படின்னு. பட் ரேஸுக்கெல்லாம் இங்கே அந்தளவுக்கு எதுவும் ரேஸ் நடக்கிறதில்ல. நான் ஃப்யூச்சரில் ரேஸ் போனாலும் போவேன், ரெடி பண்ணாலும் பண்ணுவேன். சத்திரியெல்லாம் போட்டிருந்துச்சி ஃபஸ்ட்டில், சத்திரி போட்டிருந்து அதில் போட்டு புறாவை நிறுத்தணும். அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த புறா நம்ம வீட்டுக்கு இறங்கும். ரேஸ்லேயே லாங் ரேஸு, ஷார்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் கரணை போடுறது, இது நிறையா இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நான் நிறையா சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், இத்துடன் விடைபெறுவது உங்களை எஸ்எஸ்கே. சரி ஓகே, எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. டாட்டா பாய். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். அவ்வளோதான்.